சின்ன மருமகள் சீரியல் ப்ரோமோ பத்தி இந்த வீடியோல பார்க்கலாமாங்க. ராஜாங்கம் பண்ண வேலையால பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. என்னன்னு பார்க்கலாமா? நம்ம ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா குழந்தைய தூக்கிட்டு வந்துடுறாங்க. தமிழுக்கு தெரியாமலே இன்னைக்கு அழகர் எங்க வீட்டில தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா மீனாட்சி சென்னையில இருக்கிறதுனால குழந்தைய மாத்திக்க முடியாததுனால தான் அழகரை இங்கே வச்சிருக்காங்க நம்ம தமிழ் செல்வி. இந்த குழந்தைய வச்சு தான் இந்த வீட்டில் சண்டையை மூட்டணும், இவங்க சும்மா விடக்கூடாது அப்படின்னு பிளான் போட்டு தமிழுக்கு தெரியாம ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா குழந்தை தூக்கிட்டு அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. இதை கேள்விப்பட்ட தமிழ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வருத்தப்படுறாங்க. ரொம்பவே ஆக்ரோஷமா யாரை கேட்டு என் குழந்தைய கொடுத்த அப்படின்னு சொல்லி பயங்கர கோவப்பட்டு அழகரை தேடி வீட்டுக்கு போறாங்க. அங்க போய் குழந்தைய தூக்கிட்டு வந்துடுறாங்க. என் குழந்தை மேல கையை வச்சேன்னா அவ்வளவுதான், நீ அவ்வளோ நியாயமா இருந்தா மீனாட்சியை கொடுத்துருக்கணும்ல அப்படின்னு சொல்லி நறுக்கு நறுக்குன்னு கேட்டுட்டு ஈஸ்வரிய அங்கிருந்து தூக்கிட்டு வந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பிரச்சனையும் பஞ்சாயத்துல வெடிக்குது. ராஜாங்கம் கேக்குறாங்க, ஏப்பா ராஜாங்கம் இப்படி பண்ண, நீ எல்லாருக்கும் தீர்ப்பு சொல்ற, ஆனா பாத்தீங்கன்னா இப்படி நான் நடந்துச்சேப்பா அப்படின்னு சொல்றாங்க. இது தெரியாம நடந்துச்சு, எனக்கு உடம்பு முடியல, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, போனும் ஏன்னா வேலை செய்யல, அதனாலதான் என்னால தகவல் சொல்ல முடியல, வேற எந்த காரணமும் இல்லை அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாம மீனாட்சி கொடுக்காமலே நீங்க அழுகிற தூக்கிட்டு போறீங்களே நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்பதான் சேதுக்கு உண்மை புரிய வருது. ஈஸ்வரி அத்தை பாத்தீங்கன்னா அவங்க இதை தூக்கிட்டு வந்தது அப்பதான் தெரிய வருது, இப்படி பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி, என்ன சின்னம்மா இப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே கேவலமா நம்ம சேது நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு அவங்க சின்னம்மாவை ஈஸ்வரிய. இதுக்கு மேல ஈஸ்வரி ஆட்டம் நடக்காது. ஏன்னா சேதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா என்ன நடக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. பொறுத்து பார்க்கலாம் அடுத்து என்ன இன்ட்ரெஸ்டிங்கா நடக்கிறதுன்றது.